அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் வகுப்பறையினுள் நுழைவோம். அதாவது நாங்கள் வினாத்தாள் 2க்கான தமிழ் பாட பரப்பில் பந்தி வினாக்களுக்கு வாசித்து விளங்கி விடையளிக்கும் பயிற்சி மேற்கொண்டோம். தொடர்ச்சியாக ஒரு வாக்கியத்தில் எழுவாய் பயனிலை இயல்பு திருத்தமாக இருக்கின்ற ஒழுங்குமுறை பார்வையிட்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாங்கள் சொல் இலக்கணம் பற்றிய கருத்துக்கள் பார்வையிட போகின்றோம். நாங்கள் கற்றிருக்கிறோம் எழுத்துக்கள் 4 வகையின. இந்த எழுத்துக்கள் ஏதோ ஒரு கருத்தை புலப்படுத்தும் வகையில் சேருகின்ற போது சொற்கள் உருவாகின்றது. ஓரெழுத்திலும் சொற்கள் இருக்கின்றது. பல எழுத்துக்கள் 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்து என்று சொற்கள் அதன் கருத்தை புலப்படுத்தும் வகையில் இணைந்து காணப்படும். அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுடைய உற்சாகமான இந்த பங்களிப்பை அறிவித்துக் கொண்டு நான் கூறும் விடயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சொற்கள் என்பது கருத்தை புலப்படுத்துவது. நாங்க ஒரு சொல்ல கேட்டவுடனே எங்களுடைய மனதில் அந்த சொல் சார்பான ஒரு கருத்து மனதில் உதயமாகின்றது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க நினைத்து பாருங்க, பாடசாலை என்று உடனே உங்களுக்கு அந்த பாடசாலை கட்டடம் மனதுக்கு வருகின்றது. அப்பாட உருவம் உங்களோட மனதுக்கு வருகின்றது. அப்போ ஒரு சொல் எங்களுக்கு கருத்தை புலப்படுத்த வேண்டும். கருத்தை புலப்படுத்தாவிட்டால் அது சொல் அல்ல. அதே மாதிரி அந்த சொற்கள் இணைந்து வாக்கியமாகின்ற போது அது இன்னும் தெளிவான கருத்தை புலப்படுத்தும். அப்பா என்றது முதல் கற்றுக்கொண்டோம். அப்பா உயரமானவர் என்ற உடனே எங்களுக்கு இன்னும் அந்த சொல் சார்பான கருத்து தெளிவாக இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு விளங்குகின்றது அப்பா உயரமானவர். முதல்ல அப்பா என்று சொல்லக்கூடிய கருத்திலே அப்பாவை நினைத்தோம், அந்த மனத்திலே எங்களுக்கு ஊதியமானது. இப்ப அப்பா உயரமானவர் என்ற உடனே அப்பா ஓரளவு உயரம் ஆனவர் என்பது எங்கட மனத்தில பதிகின்றது. இப்படி சொற்களாலே என்ன கிடைக்கின்றது என்றால் தெளிவான கருத்து புலப்படுகின்றது. அப்ப சொற்கள் சேருவதன் மூலம் வாக்கியம் உருவாகினால் எங்களுக்கு அதாவது கருத்து நிறைவாக புலப்படுகின்றது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அப்ப எழுத்துக்கள் சேர்ந்தால் சொற்கள் சேர்ந்தால் வாக்கியங்கள் சேர்ந்தால் பந்தி. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஓரெழுத்திலே சொற்கள் இருக்கின்றது, எழுத்துக்கள் சேர்ந்தும் சொற்கள் இருக்கின்றது. ஆனா ஒரு சொல்லில வாக்கியம் இல்லை. குறைந்தபட்சம் 2 சொல்லாவது இருக்க வேண்டும், இருந்தால்தான் வாக்கியம். அப்ப சொற்களை கொண்டு சேர்ந்தது வாக்கியம். அப்ப 2 சொல்லாவது இருக்க வேண்டும் என்றால் அந்த சொல் சேருவதற்கிடையில ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏனோ தானோ ஒன்று தாறுமாறாக சொற்கள் சேரக்கூடாது. சொற்கள் சேருவதற்கு ஒரு ஒழுங்கு விதி இருக்க வேண்டும். அந்த ஒழுங்குதான் சொல் இலக்கணம், சொல்லுக்கான இலக்கணம். இப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் இலக்கணம் இருக்கின்றது. இலக்கணம் என்றால் ஒழுங்கு என்று கற்றுக்கொள்வோம். ஒழுங்கு. இப்ப ஒரு மனிதன் என்றால் அவனுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. ஒழுங்கு என்று சொன்னால் தலை மேலே இருக்கணும், தலைக்கு பிறகு 2 கைகள் இருக்க வேணும், முகம் இருக்க வேணும், முகத்துல உறுப்புகள் இருக்க வேணும், கால் இருக்க வேணும், வாய்க்குள்ளுக்கு தான் பல் இருக்கணும். வாய்க்கு வெளியில பல் இருந்தால்
அவன் சாதாரண மனிதன் அல்ல, அது விகார தோற்றம். அப்ப இந்த மாதிரி ஒழுங்கு தான் சொல் இலக்கணம். சொல்லுக்கு ஒரு இலக்கணம் இருக்கின்றது, அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு கற்கப் போகின்றோம். அதுக்கு முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்க, எழுத்துக்கள் 4 வகை, சொற்கள் 4 வகை, வாக்கியங்கள் 4 வகை. எழுத்துக்கள் 4 எவை என்றால் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆய்த எழுத்து. சொற்கள் 4 எவை என்றால் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே மாதிரி வாக்கியங்கள் 4 வகை, கூற்று வாக்கியம், ஏவல் வாக்கியம், வினா வாக்கியம், மெய்ப்பாட்டு வாக்கியம். இது நன்றாக நீங்கள் கற்பதன் மூலம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நாங்க சொல்லிலக்கணத்தை கற்பதன் காரணம் என்னென்றால் எவ்வாறு சொற்கள் இணைந்து வாக்கியம் உருவாக வேண்டும் என்பதற்கான கருத்தை அறிவதற்கு. இப்ப ஒரு சொல்லுக்கு இலக்கணம் இருக்கின்றது, ஒழுங்கு இருக்குது என்று சொல்லி இருக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு சொல்றேன் பாருங்க, ஒரு வாக்கியத்தையே சொல்றேனே. குமார் பந்து அடித்தான். குமார் பந்து அடித்தான். இங்க 3 கருத்துள்ள சொற்கள் சேர்ந்து ஒரு கருத்துள்ள வாக்கியம் உருவாகி இருக்கின்றது. இப்ப எங்களுக்கு இங்க என்ன தெரியுது? குமார் என்பவன் பந்தை அடித்திருக்கிறார். குமார் பந்து அடித்தான் அல்லது அடிக்கின்றான் அல்லது அடிப்பான். அப்ப இதுல எங்களுக்கு இந்த சொற்கள் சேருகின்ற ஒழுங்கில ஒரு ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும். குமார் பந்து அடித்தான். இப்ப இந்த சொற்கள் தாறுமாறாக சேர்ந்தால் பந்து குமார் அடித்தான் என்று வந்தால் அது வாக்கியம் சரியா? பந்து குமார் அடித்தான், பந்து குமாரை தூக்கி அடித்தான். குமார் தானே பந்து அடித்தது. பந்து குமார் அடித்தான் என்றால் பந்து குமாரை தூக்கி அடித்திருக்கு, அப்படி அடிக்க முடியாதானே? அடித்தான் பந்து குமார், அது வாக்கியம் சரியா? பிள்ளை. அப்ப குமார் பந்து அடித்தான் என்று ஒழுங்குதானே சரி. அப்ப சொற்கள் ஒழுங்கிலே அமைப்பதுதான் எழுவாய் பயனிலே இயல்பு திருத்தம் கேட்பது. அப்ப சொல்லுக்கு இலக்கணம் இருக்குது என்று நான் சொன்னேன். இப்ப அப்பா என்று சொன்ன உடனே எங்களுக்கு மனத்திரையில அப்பாவை தெரிகின்றது. அப்பா என்ற சொல்லுக்கு நாங்கள் சொல்லிலக்கணம் பார்த்தால் அப்பா உயர்த்திணை. அப்பா உயர்த்திணை என்ற திணை என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம். உயர்த்திணை அகல்நை என்று. பால் என்பது படித்திருக்கிறோம், ஆண்பால் பெண்பால் பலர்பால். உயர்த்திணையில அகல்நையில ஒன்றன்பால் பலவின் பால். எண் என்பது படித்திருக்கிறோம், ஒருமை பன்மை. ஒன்று என்றால் ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டது பன்மை. இடம் தன்மை முன்னிலை படற்கை. பேசுவோன், கேட்போன், பேசப்படுவோம். இதே மாதிரி காலம் என்று படித்திருக்கிறோம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுதான் சொல் இலக்கணம். அப்ப சொல்லுக்குரிய ஒழுங்கு அல்லது இலக்கணம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வோம். இந்த சொல்லிலக்கணத்தின் படி ஒரு வாக்கியம் அமைகின்ற போது, தயவு செய்து அன்பு குழந்தைகளே, இது ஒரு கணிப்பு சார்பானது அல்ல. இது எண்ணுமழுத்தும் கண்ணென தகமன்று எண் என்பது எங்களுக்கு அதில் ஒரு த்ரில்லிங் இருக்கு மாதிரி இருக்கும். அது கணிப்பு இலக்கமாக புரிந்து கொள்ளும். இது கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்சம் உற்சாகமா இருந்து நாங்க ஆர்வமா இருந்தால்தான் விளங்குறபடியா. அப்ப எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த விடயத்திலையும் எங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தான் அது இலகுவில விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்க இப்ப பார்க்கிறது ஒரு வாக்கிய அமைப்பு. வாக்கியத்துல வாக்கியம் என்பது என்ன? ஏதோ ஒரு விடயத்தை கூற முற்படுவது. இப்ப குமார் என்றவன் பந்து அடித்தான். அப்ப குமார் பந்து அடித்தான் என்ற வாக்கியம். ஒருவன் பந்து அடித்திருக்கிறான், அவன் பேர் குமார். அடித்தது பந்து, அவன் அடித்திருக்கிறான், பந்து சாப்பிட.
அப்ப இந்த வாக்கியத்தில இந்த சொற்கள் ஒழுங்காக சேர்ந்து குமார் என்பவன் பெயர் குமார் பந்து என்கின்ற பொருளை அடித்திருக்கிறான், அடித்தான். அப்ப இதுல எங்களுக்கு இந்த சொற்கள் ஒழுங்கிலே அமைந்த உடனே அது கருத்துள்ள சரியான வாக்கியம். அப்ப வாக்கியத்திலே என்னென்ன தவறு வரலாம் என்பதை நாங்க புரிந்திருக்க வேண்டும். எழுத்துப்பிழையும் வரலாம். எழுத்துப்பிழை வந்தால் அந்த சொல்லின் கருத்து மாறுபட்டு அந்த வாக்கியம் தவறாகிவிடும். இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் அம்மாவிடம் பணம் வேணும் என்று கேட்கிறீர்கள். பணம், அம்மா எனக்கு பணம் வேண்டும். அந்த பணம் என்ற சொல்லுக்கு பானாவுக்கு ஒரு விசிறிய போட்டால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அம்மா எனக்கு பணம் வேண்டும் என்பதற்கு அந்த பானாவுக்கு விசிறி போட்டால் என்ன கேட்கிறீர்கள்? அம்மா எங்க போறத தாரத்துக்கு தர முடியுமா அம்மாவாங்க? அம்மா எனக்கு பணம் வேண்டும். அப்ப பாருங்கோ, எழுத்து பிழைத்தால் கருத்து பிழைத்து விட்டார. அப்ப எழுத்து பிழை இல்லாம சொல்ல எழுத பழக வேணும். எழுதா எழுத்து பிழை கருத்தை மாற்றுது. அப்ப ஒரு வாக்கியத்துல இருக்கக்கூடாத தவறுகள் எழுத்து பிழை இருக்கக்கூடாது. எழுத்து, அதாவது அப்பா எனக்கு பணம் அனுப்புங்கள். நீங்க ஒரு மருத்துவ கல்லூரியில படிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. எதிர்காலத்துல ஒரு கதை, நீங்க எதிர்காலத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறீங்கள். அப்ப உங்களுக்கு காசு தேவைப்படுது. அப்பாவுக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீர்கள் தொலைபேசியில. நீங்க எழுத்து பிளவிடுகின்ற பிள்ளை என்று வைத்துக் கொள்வோம். அப்பா எனக்கு பணம் அனுப்பவும் அல்லது அப்பா எனக்கு உடனடியாக பணம் அனுப்பவும். நீங்க பானாவை பீனாவாக்கிட்டீங்க. அப்பா யோசிச்சார், ஓஹோ பிள்ளைக்கு பிணம் தேவை போல அடக்கு படிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு அடித்து பள்ளியிலே அனுப்பிவிட்டார். பாருங்க, அப்போ எழுத்து பிள்ளை எவ்வளவு ஒரு பாரிய தவறை உண்டு பண்ணுகின்றது. அப்ப எழுத்து பிழை இருக்கக்கூடாது. அடுத்தது கருத்து பிழை இருக்கக்கூடாது. கருத்து என்பது சொற்களுக்குரிய கருத்து மாறுபட்டு என்றால் அது கருத்து பிழை. அதே மாதிரி சொல்லிலக்கண பிழை இருக்கக்கூடாது. இதைத்தான் நாங்கள் இன்று கற்கப் போகின்றோம். இப்ப நான் உங்களுக்கு குமார் பந்து அடித்தான் என்ற ஒரு சிறிய வாக்கியத்தை நாங்கள் உங்களுக்கு தவறுகள் என்னென்ன தவறுகள் பெறலாம் என்று காட்டுகிறேன் பாருங்க. குமார் பந்து அடித்தான் என்றால் அது சரியான வாக்கியம். குமார் பந்து அடித்தது என்ற உடனே அடித்தது என்றால் அது அகரணை. அப்ப குமார் உயர்த்தின, அப்ப அது திணை பழு. குமார் பந்து அடித்தது திணை பழு. குமார் என்பது உயர்த்திணை, அடித்தது என்பது அகரணை. அப்ப திணை பழுவாகிவிட்டது. இதில இருந்து எங்களுக்கு என்ன விளங்குகின்றது? எழுவாய் என்ன சொல்லாக இருக்கின்றதோ, அதாவது என்ன சொல்லிலக்கணம் உடையதோ அதே சொல்லிலக்கணத்தை பயனிலை கொண்டிருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் அது திணை வலு. குமார் பந்து அடித்தாள். குமார் என்பது ஆண்பால், அடித்தாள் என்பது பெண்பால். அப்ப அது பால் வலு. குமார் பந்து அடித்தனர். குமார் என்பது ஒருமை, அடித்தனர் என்பது பன்மை. அப்ப எண்பலு. குமார் பந்து அடித்தேன். குமார் என்பது படற்கை, அடித்தேன் என்பது தன்மை, அது இடவலு. இதே போல காலவளவும் இடம்பெற முடியும். ஆனா அநேகமான சொற்கள்ல காலவளவு இருக்காத காரணம் என்னென்றால் எழுவாய் சொல் பேர் சொல்லாக இருப்பதால் காலத்தை உணர்த்துவது இல்லை. இப்ப இது நேரடி வகுப்பறையாயிருந்தால் நான் உங்களுக்கு விளக்கம் தந்துவிட்டு கேட்டு விடுவேன் என்ற அச்சத்துல நீங்க கவனமா கேட்பீர்கள், படிப்பீர்கள். இது நான் சொல்வது மட்டும்தானே. கேட்டு நீங்க உங்களுக்கு நான் திருப்பி கேட்க போறது இல்லை. அப்ப நீங்க இத கேட்டு விளங்கிக் கொள்றது எண்ணத்துல இருக்கின்றால் உங்களுடைய ஆர்வத்திலே இருக்குது.
நீங்க படிக்கணும் என்ற ஆர்வமா இருந்தால் உங்களுக்கு இது விளங்கும். உங்களுக்கு ஏதோ அம்மா அப்பாவுக்காக இந்த கதிரையில உட்கார்ந்து இருக்கிறார், அவர்களுக்கு நல்ல பிள்ளையா இருந்தா போதும் என்று இப்போதைக்கு தான் நல்ல பிள்ளை. ஏனென்றா உங்களோட அதாவது நீங்க படிக்கிறீங்களா நடிக்கிறீங்களா என்பது பறிக்கப்படுவது காட்டும். அதாவது படிக்கிறதா நடிக்கிறதா கஷ்டமான காரியம் என்றால் நடிக்கிறதா கஷ்டமான காரியம். படிக்கிறது சோழி இல்லை, சுலபமான வீடு. அப்படியே கேட்டு கிரகித்து படித்துக் கொள்ளலாம். படிக்கிறது மாதிரி நடிக்கிறது என்றால் நித்திர தூங்காம நடிக்கணும், சரியா ஏதோ விளங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும், அப்படி எத்தனை நடிக்கணும். அப்ப நடிப்பை விட்டு நீங்க படிக்கிறது சுலபமானது. சரி பிள்ளைகள், நான் இப்ப அது சார்பாக நேற்றைய தினம் நாங்கள் எழுவாய் பயனிலை கருத்து இயல்பு திருத்தமாக இருக்கிற வாக்கியங்கள் பார்த்தோம். அந்த வாக்கியங்களை இன்று சொல்லிலக்கண தவறு இருக்குதா இல்லையா என்பதை நேற்று பார்த்தோம் அந்த வாக்கியத்துல. அதே போல இன்று சில வாக்கியங்கள் உங்களுக்கு தந்து இந்த சொல்லிலக்கண தவறு உள்ளவை எது, சொல்லிலக்கண தவறு இல்லாதவை எவை என்ற விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கள். இப்ப நான் உங்களுக்கு ஒயிட் போர்டு எடுத்து விளக்கம் தரப்போறேன், நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ப இது என்னுடைய வெற்றிக்கணி என்கின்ற பயிற்சி தாளில் உள்ள வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கத்தில் தரப்பட்டது. இதுல உள்ள பயிற்சிகள் மூலம் நாங்க சொல்லிலக்கண சொல்லிலக்கண தவறு எவ்வாறு அமைகின்றது என்பதை பார்வையிடுவோம். இப்ப இந்த பரீட்சைத்தாளை கொண்டு நான் விளக்கம் தருகின்ற போது நீங்கள் கவனமாக அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வரும் ஒவ்வொரு வாக்கியமும் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் எதிரே அடையாளம் இடுக. இப்ப பாருங்க, முதலாவது வாக்கியம், மான் கூட்டம் புல் வெளியில் புல் மேய்ந்தன. இப்ப நாங்க இதுல படித்திருக்கிறோம், இறுதியில வருகின்ற வினைச்சொல் தான் பயனிலை என்பது. அப்ப வாக்கியத்தை கூறி முடிப்பது பயனிலை. அப்ப இங்க வாக்கியத்தின் இறுதி கூற்று மேய்ந்தன. அப்ப இதோட நாங்கள் உயர்திணையாக இருந்தால் யார் என்ற கேள்வி, அகர்ணையாக இருந்தால் எது அல்லது எவை என்ற கேள்வி. ஏனென்றால் உயர்திணை என்றால் யார் என்ற ஒரு சொல் போதும். அகர்ணையில ஒன்றன் பாலுக்கு எது, பலவின் பாலுக்கு எவை. அப்ப இங்க இதுல என்ன சொல், மேய்ந்தன என்பது அகர்ணை சொல், மேய்ந்தன என்பது பன்மை சொல். அப்ப நாங்க இதை கேட்க வேண்டிய வினா, எவை மேய்ந்தன, எவை என்ற கேள்வியை கேட்டால், அவை என்பது இங்கே எவை என பார்த்தால் மான் கூட்டம். எவை மேய்ந்தன, மான் கூட்டம். அப்ப நீங்க பார்ப்பீர்கள், இது கூட்டம் என்ற உடனே அது பொருத்தமான விடை என கருதுவீர்கள். அங்கதான் தவறு இருக்கின்றது. கூட்டம் என்பது ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறபடியால் ஒருமை சொல். மான் என்றாலும் ஒருமைதான், கூட்டம் என்பது ஒன்றாக சேர்க்கப்பட்டபடியால் அது ஒருமை சொல். அப்ப இது ஒருமை சொல், இது பன்மை சொல். அப்ப ஒரு வாக்கியத்துல எழுவாயும் பயனிலையும் சொல்லிலக்கணத்தின்படி ஒரே திணை
ஒரே பால், ஒரே எண், ஒரே இடமாக அமைதல் வேண்டும். அல்லாவிட்டால் அது வலு. இங்கே என்ன வலு? எண் வலு. மான்கூட்டம் என்பது ஒருமை, மேய்ந்தன என்பது பன்மை. அப்ப இது தவறான வாக்கியம். என்ன தவறு என்று இங்க கேட்கப்படவில்லை, எங்களுக்கு புரிகின்றது. எண் வலு. இப்ப நாங்க இந்த சொல்லிலக்கண வழக்களைத்தான் படிக்கிறோம். இது எண் வலு, அதாவது ஒருமை எழுவாய்க்கு பன்மை பயனிலையாக இருக்கின்றது. இந்த கூட்டம், கொத்து, ஊர், உலகம் என்பதெல்லாம் ஒருமை சொற்கள். கூட்டம் என்றால் ஒருமை, ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. பூங்கொத்தில் பூக்கள் இருந்தன என்றால் பூங்கொத்தில் என்பது ஒருமை, அதுல பூக்கள் என்பது பன்மை, இருந்தன என்பது சரி. ஆனா பூங்கொத்து இருந்தன என்றால் அது தவறு. பூங்கொத்து இருந்தது. ஏன்? பூங்கொத்து என்றது ஒருமை, இருந்தது என்பது ஒருமை. அப்ப பூங்கொத்து, கூட்டம், ஊர் உன்னை பார்த்து சிரித்தது என்றால் சரி. ஊர் உன்னை பார்த்து சிரித்தன என்றால் தவறு. ஏன்? ஊர் என்பது ஒன்றாக கூட்டப்பட்டு ஒருமையாக சொல்லப்படுகிறது. உலகம் உன்னை பார்த்து சிரிக்குது. உலகம் என்பது ஒருமை, ஒன்றாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த தவறுகளை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல முதலாவது வாக்கியம் தவறு. மான்கள் கூட்டம் கூட்டமாக மண்டபத்தில், மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக மண்டபத்தில் சென்றார்கள். இந்த வாக்கியத்துல சென்றார்கள் என்றால் யார் சென்றார்கள்? மாணவர்கள். இந்த கூட்டம் கூட்டமாக என்றதும் அது பன்மைதான். ஏன்? ரெண்டு தரம் கூட்டம் கூட்டமாக என்ற ஒண்ணு, ஒரு கூட்டம் என்றால் ஒருமை, ரெண்டு கூட்டம் என்றால் இது பன்மைதான். ஆனா இங்கே எது எழுவாய் சொல் என்றால் மாணவர்கள். அப்ப இந்த வாக்கியம் சரியான வாக்கியம். மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக மண்டபத்தினுள் சென்றார்கள். இது ஏன் இப்படி இரண்டு சொற்களை தார என்றால் உங்களை ஒரு மயக்க நிலைக்கு உண்டு பண்ணுவதற்கு. இனி அடுத்த கேள்வி. தொற்று நோய் அச்சம் நீங்கியதும் உலகமே உற்சாகமாக இயங்கிய தொடங்கியன. இது அகரணை பன்மை சொல். தொடங்கியன, எவை தொடங்கியன? உலகமே. அப்ப உலகமே என்கின்ற போது ஒருமை, தொடங்கியன என்பது பன்மை. அப்ப இது தவறான வாக்கியம். நான் நலமாக உள்ளேன், நான் நலமாக உள்ளோம், உங்கள் சுகம் எப்படி. இதுல ரெண்டு வாக்கியம் சேர்ந்திருக்கு. உங்கள் சுகம் எப்படி என்பது வினா வாக்கியம், நாம் நலமாக உள்ளோம் என்பது கூற்று வாக்கியம். இப்ப இதுல நாங்க தவறு சரி எங்க பார்க்கலாம் என்றால், இரண்டிலையும் தவறு இருந்தால் தவறு என்று போடலாம், சரியா இருந்தால் சரி என்று போடலாம். இந்த முதல் வாக்கியத்துல உள்ளோம் என்ற வினைச்சொல்லோட யார் உள்ளோம்? உள்ளோம் என்பது பன்மை. அப்ப நாங்கள் நலமாக உள்ளோம் என்றால் அது சரி. இது ஒருமையாக இருக்கின்றது நான். அப்ப இந்த வாக்கியம் தவறு. இப்ப நாங்கள் ஒரு வாக்கியத்துல எழுவாய் பயனிலை இயைபு திருத்தமாக இருக்கின்றதா என்று பார்வையிட்டோம். இதே போல இதே அடுத்து வேறு ஒரு பரீட்சைத்தாள்ல சின்னின் வினாக்கள் உங்களுக்கு இவ்வகையிலான எழுவாய் பயனில திருத்தங்களை பற்றி தெளிவாக அறிவதற்காக தந்திருக்கிறேன். கவனிங்கோ. பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும், அதாவது இந்த கேள்வி, பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாயின் சரியனமும் பிழையாயின் எதிரே உள்ள அடைப்பு குறிக்கல் பிழை எனவும் அடையாளம் இடுக. எனது பூர்வீகம் பற்றி கூறுகிறேன் கேளுங்கள். இதுல வினைச்சொல் இரண்டு இருக்கின்றது. கூறுகிறேன் கேளுங்கள்.
ஆனா இந்த முதல் வாக்கியத்துக்கும் உரிய வினைச்சொல் கூறுகிறேன். யார் கூறுகிறேன்? நான். ஆனா இங்க நான் என்பது தோன்றாமல் கருத்தை தருகின்றோம். நான் எனது பூர்வீகம் பற்றி கூறுகின்றேன். அப்ப யார் கூறுகிறேன் என்றால் நான் என்ற தன்மை சொல். அப்ப நான். ஆனா இங்க நான் இல்லை, எனது பூர்வீகம் பற்றி கூறுகின்றேன். நான் எனது பூர்வீகம் பற்றி கூறுகின்றேன். அப்ப இந்த வாக்கியம் சரியா பிழையா என்று நாங்கள் நோக்கினால் இந்த நான் என்பது இங்கே தோன்றாமல் கருத்தை தருகின்றது. அப்ப அது தோன்றா இடுவாய். அப்ப வாக்கியம் சரி. அதாவது குழந்தைகளே, வாக்கிய அமைப்பை நாங்க தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இவ்வகையில் எல்லாம் தவறு இருக்கா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முடியும். அப்ப இதுல இது தோன்றா இடுவாய் வாக்கியம் இருந்து பூர்வீகம் பற்றி கூறுகின்றேன். அப்ப நான் என்பது இங்க தோன்றா இடுவாய். அநேகமாக நாங்க கதைக்கிற போது இழுவாய் சொல்ல பயன்படுத்துவது குறைவு. சாப்பிட்டு விட்டேன், குளித்து விட்டேன், கோயிலுக்கு சென்றேன், பாடங்கள் படித்தேன், பரீட்சைக்காக படிக்கின்றேன். இங்கே எல்லாம் இழுவாய் சொல்ல நாங்க பயன்படுத்தி இல்லை. ஏன்? அது தோன்றாமலே கருத்தை தருகிறானே, பிறகு நாங்கள் சொல்ல வேண்டும். பேச்சில பேசுகின்ற போது நாங்க பல இழுவாய் சொற்களை பயன்படுத்துவதில்லைன்னு சொன்னா அது அந்த வாக்கியத்துல தோன்றாம கருத்தை தருகிறது. நாளைக்கு வருவார்கள், எங்களுக்கு பாடம் படிப்பிப்பார்கள், நடனமாட பழக்குவார்கள் என்ற இடத்துல அவர்கள் என்பது தோன்றாமலே எங்களுக்கு கருத்தை தருகின்றது. அப்ப அது தோன்றா இழுவாய். அப்ப இழுவாய் தோன்றாமல் வாக்கியம் இருக்கின்றது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சரி, நாங்கள் என்று நிறைய விடயங்களை அறிந்து கொண்டேன். இதுல வினைச்சொல் அறிந்து கொண்டேன் பயனிலை. அப்ப இந்த அறிந்து கொண்டேன் என்பது அதாவது ஒருமை சொல், அதாவது தன்மை சொல். இதுக்கு நாங்க சொல்லிலக்கணம் பார்த்தால் அறிந்து கொண்டேன் உயர்த்தினை, அறிந்து கொண்டேன் ஆண்பாலா பெண்பாலா, பலர்பாலல்ல ஆண்பாலா பெண்பாலா என்று தெரியவில்லை. ஏன்? ஒரு ஆளைத்தான் குறிக்குது, அறிந்து கொண்டேன். அப்ப அது ஆனா பெண்ணா என்று தெரியாதபடியால் அது பொதுப்பால். என்பது அறிந்து கொண்டேன் ஒருமை, ஒருமைக்குத்தான் பொதுப்பால் வரும். இடம் வந்து தன்மை, காலம் அறிந்து கொண்டேன் இறந்த காலம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆனா இது வினைச்சொல்லுக்குத்தான் காலத்தை உணர்த்துகின்றது. பேர் சொற்கள் அநேகமாக காலத்தை உணர்த்தாது. பேர் சொல்லோடு ஒரு சொல்லி இன்னொரு சொல் சேர்ந்து வருகின்ற போது காலத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கலாம். நான் நேற்று கோயிலுக்கு சென்றேன். அப்ப இந்த நேற்று என்ற சொல் அங்க நானோடு சேர்ந்து காலத்தை உணர்த்துகின்றது. அப்ப இங்க அறிந்து கொண்டேன் என்பதில் இப்ப நாங்கள் இந்த சொல்லிலக்கண நான்கையும் கருதுகின்ற போது, திணை பால் எண் இடத்தை கருதுகின்ற போது உயர்த்தின, அதாவது அறிந்து கொண்டேன், பால் வந்து பொதுப்பால், எண் ஒருமை, இடம் தன்மை. அப்ப இதுல யார் அறிந்து கொண்டேன்? நாங்கள் என்று வருகின்றது. அப்ப நான் என்றல்ல வரணும். அப்ப இது ஒருமை, அப்ப இது பன்மை. அப்ப இங்க என்ன வலு? எண் வலு. அதனால இந்த வாக்கியம் தவறு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். வானில் பறவை கூட்டம் பறந்து சென்றன. இங்க பயனிலை சொல் சென்றன. இந்த பயனிலை சொல்லுக்கு நாங்கள் சொல்லிலக்கணம் பார்த்தால் அகருணை, திணை அகருணை, பால் பலவின் பால், எண் பன்மை, இடம் படற்கை. இந்த நான்கும் தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப அகர்ணை, பலவின்பால், பன்மை, படற்கை, இந்த 4 இயல்புகளும் எழுவாய் பொருத்தமாக இருந்தால்தான்
சரியாக இருக்கும். அப்ப இதுல எது எழுவாய்? வானிலா, பறவையா, கூட்டமா? எவை சென்றன? பறவை கூட்டம். அப்ப இது பறவை கூட்டம் என்பதும் எழுவாயாக வருகின்றது. அப்ப இந்த பறவை கூட்டம் என்பது அகரணை பொருத்தமாக இருக்கின்றது. அதுவும் அகரணை தான். ஆனா பறவை கூட்டம் என்பது ஒருமை சொல். அப்ப அது பலவின் பாலாக இருக்க முடியாது, அது ஒன்றன் பால். அப்ப பால் பலு. பறவை கூட்டம் என்பது ஒருமை, அப்ப எண்பலு. ஆனா பறவை கூட்டம் என்பது படத்தை. அப்ப இந்த ரெண்டு தவறு, பால்வலு எண்பலை இருக்கின்றபடியால் இது தவறான வாக்கியம். இப்ப நாங்க இங்க என்ன பார்க்கிறோம்? எழுவாய் பயனிலை தொடர்பு சரி என்றால் சரி, பிழை என்றால் பிழை. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த வினா, விலங்குகளும் பறவைகளும் புதியதோர் உலகை உருவாக்கிவிட்ட மகிழ்ச்சியால் ஆடிப்பாடியது. இதான் பயனிலை சொல். எது ஆடிப்பாடியது? விலங்குகளும் பறவைகளும் என்ற பன்மை அல்ல. விலங்குகளும் என்றாலே பன்மைதான், அதோட பறவைகளும் என்ற சொல் சேர்ந்திருக்கின்றது. அப்ப இது எண்பலு. ஏன்? இது ஒருமை சொல், அங்க பன்மை சொல். அப்ப இது கம்பலு. அனைவரும் தமது பொறுப்புகளை மிகவும் சிறப்புடன் செய்தனர். செய்தனர் என்பது பயனிலை. அப்ப செய்தனர் என்ற சொல் யார் செய்தனர்? அனைவரும். அப்ப இது சரியான வாக்கியம். அன்பு மாணவ செல்வங்களே, இப்ப உங்களுக்கு நான் வாக்கிய அமைப்பில, அதாவது சொல்லிலக்கண தவறுகள் எவ்வாறு இடம்பெறலாம் என்பதை பற்றி கற்பித்திருக்கிறேன். உங்களுக்கு இவையெல்லாம் நன்றாக புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் சில வேளையில, அதாவது உங்களுக்கு ஆர்வக்குறைவு இருந்தால் விளங்குறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏன்னா இது ஆர்வத்தோட சம்பந்தமான விடயம். நீங்க படிக்கிற ஆர்வம் இருந்தால் விளங்கும். ஆனா நீங்க தொடர்ச்சியாக, அநேகமான மாணவர்கள் தொடர்ச்சியாக வகுப்பறையில நான் காண்கின்ற மாணவர்கள் உண்மையிலேயே இப்படியாக நீங்கள் வீடியோ போட்டு வகுப்பறையில ஒழுங்காக காட்சியளிக்கிற பட்சத்துல மானசீகமாக ஆசிரியர்கிட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கின்றது. அதுவும் ஒரு வரப்பிரசாதம் தான். ஏனென்றால் இந்த உலகத்திலே எந்த ஒரு செயலும் ஏதோ ஒரு நியதிக்கமையத்தான் நடக்குது. நாங்கள் இதை தோண்டும் வெற்றியடிக்கவில்லை. இங்க நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு நியதிக்கமைய, ஒரு ஒழுங்கு கமையத்தான் நடக்குது. அதை கிரகித்து கொண்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில முன்னேற துடிக்க வேண்டும். இப்ப மாணவர்களே, இனி தொடர்ச்சியாக நாளைய தினம் நான் உங்களுக்கு கட்டுரை ஆக்கம் பற்றி கற்பிப்பேன். இதே நேரத்தில் நான் உங்களுக்கு சில பரீட்சைத்தாள்கள் காணொளிகளாக தினசரி போட்டுக் கொண்டிருக்கிறேன். நேற்றிலிருந்து ஆரம்பித்த நான் நேற்று ஒரு பரீட்சைத்தாள் நான் உங்களுக்கு காணொளியாக யூடியூப்ல போட்டேன். நான் இதே மாதிரி தினசரி ஒவ்வொரு பரீட்சைத்தாள்கள் என்றால் நீங்க தனியா படிப்பது மட்டுமல்ல, பரீட்சைத்தாள் செய்து பயிற்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோட நான் தினசரி ஒவ்வொரு பயிற்சித்தாள்கள் போடுவேன். அந்த பரீட்சைத்தாள்களை இந்த வகுப்பறை நேரத்துல இனி விளங்கப்படுத்திக் கொண்டிருக்க காலம் போதாது. ஆகவே அதற்கான விடைகான் விளக்கமும் நான் காணொளிகளாக யூடியூப்ல போடுவேன். அதனை நீங்க பாருங்க. மற்றபடி வகுப்பறையில தொடர்ச்சியாக நாங்கள் விடய தானங்களை கற்றுக்கொள்வோம். நாளைய தினம் கட்டுரை வாக்கியம் அமைக்கும் பயிற்சி உங்களுக்கு கற்பிக்கப்படும். கொஞ்சம் ஆர்வமாக நீங்க இருப்பீர்களா இருந்தால் இதனால நிறைந்த பயன் கிடைக்கும் என கூறி நான் தற்பொழுது வகுப்பை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அப்ப நேற்றில இருந்து தினசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பரீட்சை தாள்கள், முதல்ல வினாத்தாள் 1 6
பிற்பாடு வினாத்தாள் 2-6 12 தாள்கள் வெளியிடவும் பரீட்சை நெருங்கவும் சரியாக இருக்கும். அந்தந்த தாளுக்குரிய வினாக்களை நீங்கள் உடனே பார்த்த உடனே அன்றைக்கே விடைகளை எழுதி வைத்துக் கொண்டு பின்பு ஓரிரு மணி நேரங்களில் நான் விடை காணுகின்ற விளக்கம் தருகின்ற போது நீங்கள் அதோடு ஒப்பிட்டு முதல்ல விடை இலக்கங்களை சொல்வேன். அதோட உங்களோட விடை இலக்கம் பொருத்தமாக இருக்கிறான்னு பார்த்து சரிப்புல போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்குரிய புள்ளிகளை தீர்மானித்துக் கொள்ளுங்க. பிறகு விளக்கத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இவ்வாறு பரீட்சையை நாங்கள் திறம்பட எதிர்கொள்வோம் என கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நாளைய வகுப்பில் சந்திப்போம்.